1 2 3 4 5 ஒரு 6 காஞ்ச மிளகாவை நான் கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அதோட 1 இன்ச் இஞ்சியை நான் பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக இவ்வளோ ஒரு கை குத்து கருவேப்பிலையை நான் உருக்கி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான், அப்படி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டெல்லாம் இதுக்கு கிடையாது. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனில் கணக்கு பண்ணால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். ஒரு சின்னதாக கொஞ்சம் கைக்குள்ளவுக்கு இருந்தால் போதும். அதை வேக வச்சதை நான் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் அரைஞ்சிரும், போட்டோடனே அரைஞ்சிரும். இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அரிசி வந்து நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி. அது ஒன்று இட்லி அரிசி தான். ஓகே, இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். இது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டுட்டு ஓகே, கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது, தண்ணியும் தெளிச்சிக்கலாம். இது ரொம்ப வேகமாகவே அரைஞ்சிரும். ரொம்ப பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கணுன்னுலாம் அவசியமே இல்லை, ஏன்னா வெறும் அரிசி மட்டும்தானே. ஆல்மோஸ்ட் அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், மிளகு சேர்த்துக்க போகிறேன். மிளகு வந்து ஒரு 7லேருந்து ஒரு 8 மிளகுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை நான் போயிட்டு எடுத்து வச்சுட்டு கை கழுவிட்டு வரேன். இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. என் அன்பு வணக்கம். டெய்லி காலையில் இந்த இட்லி தோசை தானே டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டு. இல்லைன்னா சப்பாத்தி போடுவீங்க, இல்லை பூரி போடுவீங்க. அப்புறம் வேறு இந்த கொஸ்டின் இருக்குல்ல, என்னடா பண்ணுறது வேறு ஏதாச்சும் அப்படின்ற டென்ஷனும் குழப்பமும் எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த மாவு அரைச்சோம்ல, இது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. பாதி முடிச்சாச்சு, மிச்ச பாதியை இப்போ தொடங்கிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே மூடிய இங்கே இருக்கட்டும். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கினா போதும். உப்பு வந்து நான் வெங்காயத்துக்கு தேவையானது தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரு இந்த பதத்தில் இருக்கணும், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ரவா தோசைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் இது நல்லா வரும். ஊற்றிட்டு கேரட் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா அப்படியே செத்திக்க போகிறேன். மலைச்சாரல் மாதிரி அப்படியே செத்திட்டு கொஞ்சமாக ஆயிலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா கீழே மேலேயும் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஃபார்மாலிட்டிக்கு திருப்பி போட்டு மடித்து வச்சுட்டா டேஸ்ட்டு கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இது இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். அதோடு சேர்த்து சாப்பிட்டாலும் இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த ரெசிபி. சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.